Hi everyone, welcome back to ICTF. In today's lesson, we'll learn about the IMGA and marquee tags in HTML for grade 11 ICT. Let's get started. Okay guys, so இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது வந்து மல்டிமீடியா யூசேஜ் வித் வெப் டிசைன் அல்லது வெப் டிசைனிங் யூசிங் மல்டிமீடியான்ற கிரேட் 11 ஐசிடியில் இருக்க போற ஒரு பாடத்தின் கண்டென்ட். ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ஸ்ல நாங்க பார்த்திருந்தோம். ஸோ கிரேட் 11 பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும், அதிலும் HTML பற்றி என்னென்ன தெரிய வேணும்னு பார்த்திருந்தோம். ஸ்பெசிஃபிக்கா வீடியோ செஷன்ஸ்ல வெப்சைட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், ஹெட்டிங், அதை விட போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் என்ற டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதை விட பார்த்தோம்னு சொன்னா டைட்டில் டேக்கண்டா என்ன, ஏன் பாவிக்கிறது, பேராகிராஃப் டேக்கண்டா என்ன, அதை ஏன் பாவிக்கிறது, இதுகளை பற்றி எல்லாம் பார்த்திருந்தோம். இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் கவனிக்க போறது மார்க் கியூ என்ற டேக் ஏன் யூஸ் பண்ற நாங்கள். ஸோ மார்க் கியூ என்ற டேக் இந்த யூசேஜ் என்ன, இதை பற்றி தான் நாங்கள் ஃபுல்லா பார்த்து கொண்டு வர போறோம். ஸோ மார்க் கியூ என்ற டேக் பார்த்த பிறகு ஐஎம்ஜி இமேஜ் டெக் ஏன் யூஸ் பண்றோம், இமேஜ் டெக் எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, அதே மாதிரி ஆங்கர் டெக் என்ற அதாவது இணைப்புகள் லிங்க்ஸை கிரியேட் பண்றதுக்கான டெக் ஏன் யூஸ் பண்றது, இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோ செஷன் கண்டென்ட்டுக்குள்ள மூவ் பண்ணுவோமாக இருந்தால் இதுல ப்ராக்டிக்கல் வைஸா நான் சில விஷயம் செய்து கொண்டு வருவேன். இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு தேவையண்டா சேம் வீடியோ கிளிப்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போற லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ICTF இன்ஸ்டிடியூட் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த போட்டோஸ் இமேஜஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தேவையண்டா டவுன்லோடும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் தேவையில்லாத கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ண போறேன். எம்டியான ஒரு வெப் பேஜ். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த மூவிங் டெக்ஸ்ட் அப்படின்றத ஒரு டைட்டிலா வைக்கிறேன். ஸோ மூவிங் டெக்ஸ்ட்ன்றத டைட்டிலா வச்சேன்டா எனக்கு இங்கேயும் மூவிங் டெக்ஸ்ட் மாறுறத நீங்க பார்க்கலாம். டைட்டில் டெக்கில் நாங்கள் கோடிங்கை மாத்த எங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் மாறுறத நீங்க பார்க்கலாம். ஸோ பாடி என்ற பார்ட்ல வந்து நான் பேராகிராஃப் டெக் கொண்டு பண்றேன். ஸோ இந்த பேராகிராஃப் டெக்ல வந்து ஸோ இந்த மார்க் கியூ என்ற ஒரு டெக்கை வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ மார்க் கியூ என்ற டெக்கை யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ICTF இன்ஸ்டிடியூட் சொல்லி இதை நான் சர்வ் பண்றேன். ஸோ மார்க் கியூ டெக் ஒன் பண்ணிட்டு ICTF இன்ஸ்டிடியூட் சொல்லி இதை நான் சர்வ் பண்ணினேன். இப்ப இதை என்ன செய்வோம், சர்வ் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு இந்த மார்க் கியூ டெக் கொடுத்தபடியால ICTF இன்ஸ்டிடியூட் என்ற அந்த வேர்ட் ஒரு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட்டுக்கு மூவ் பண்றதை நாங்க பார்க்கலாம். இப்படியான டெக்ஸ்ட் நாங்கள் எங்க யூஸ் பண்றோம்னா உண்மையிலே ஒரு வெப்சைட்டின் இன்டராக்ஷன் இன்னும் யூசருக்கு அதிகரிக்க வேணும்ன்றதுக்காக நியூஸ் டாபிக்ஸ் மாதிரி இதுகளை நாங்க மூவ் பண்றதை பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமன் வெப்சைட், இப்போ உதாரணத்துக்கு ICTF வெப்சைட் நாங்க ஓபன் பண்ணுவோமா இருந்தால் இந்த வெப்சைட் இந்த ஹோம் பேஜ்லயும் நாங்க ஆட் பண்ணி இருக்கிற மார்க் கியூ என்ற டெக். உதாரணத்துக்கு நாங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க தெரியும், கீழே இருக்க போற இந்த பார்ட் எங்களுக்கு மூவ் பண்றதை நீங்க பார்க்கலாம். இதை நான் ஒரு அரோ மார்க் கொண்டு போட்டு காட்டணும் உங்களுக்கு. இதுல இந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆறதை நீங்க பார்க்கலாம். ஸோ இப்படியான கண்டென்ட்ஸ் ஓ த பேனர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நாங்க மார்க் கியூ என்ற டெக்கை யூஸ் பண்றது வழக்கம். ஸோ மார்க் கியூ என்ற டெக் ஏன் நாங்க யூஸ் பண்றோம்னா மூவிங் டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்டுகள் மூவ் பண்றதுக்காக நாங்கள் இதை பாவிச்சு கொண்டு வரோம் என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே. ஸோ அடுத்தது இந்த மார்க் கியூ என்ற டெக்ஸ்டில் நான் ICTF இன்ஸ்டிடியூட் போடுறேன். அதே நேரம் முன்னுக்கு வெல்கம் என்ற வேர்டையும் ஆட் பண்ணி கொள்றேன். வெல்கம் to ICTF Institute. Home page. So இதை சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் டெக்ஸ்ட் உண்டு, இதுல ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மார்க் கியூ என்ற டெக்லயே நீங்க கலரும் சேஞ்ச் பண்ண போறீங்களா, இதுலயே கலரையும் சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு இதை நீங்கள் ஒரு டார்க் ப்ளூ அல்லது ஏதோ ஒரு கலர் ஒன்று கொடுத்து கொண்டு வரலாம். நான் இதில் ப்ளூ ஒன்று கொடுப்பேன். ஸோ இப்போ எங்களுக்கு அந்த மார்க்கியோட டேக் நாங்கள் கலர் இங்கே சேஞ்ச் பண்ணபடியால் எங்களுக்கு ஏற்ற அந்த கலரில் சேஞ்ச் ஆகிறத பார்க்கல. நாங்கள் பேராகிராஃப் தானே இங்கே கலர் எடுக்க மாட்டேன். மேபி இந்த கலரை ஃபோண்டுக்குள்ளே போட்ட வேண்டாம் எடுப்பேன். ஸோ நான் இதை கட் பண்ணுறேன். இது அப்படியே என்ன செய்கிறேன், Ctrl+Y, தென் இங்கே இருக்க போகிற வரை அப்படியே ஃபுல்லாக Ctrl+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு, Command+X கொடுத்து கட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபோண்ட் டேக்கை ஸ்டார்ட் பண்ணும். ஃபோண்ட்டு சொன்னால் தான் இந்த கலர் எங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். இதில் நான் கலர்ன்றத ப்ளூவை கொடுத்துட்டு ஃபோண்ட் டேக் முடிக்கிறத நாங்கள் லாஸ்டாக கொடுப்போம். மார்க்கியோ முடிஞ்சா பிறகு ஃபோண்ட் டேக்கை முடியும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த யூஸ் பண்ணின ஃபோண்ட் ப்ளூவாக இருக்கிறபடியால் எங்களுக்கு இதுலையும் வந்து சேஞ்ச் ஆகும். நாங்கள் ஃபேஸ் அண்ட் டேக்கும் நேற்று பார்த்துருந்து நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேஸில் நாங்கள் இப்படி ஒரு ஃபோன் வந்து கொடுக்கலாம். வர்தனன்னு சொல்லி ஒரு ஃபோன் இருக்கு. ஃபோன் சைஸ் மாத்திராண்டாலும் மாத்திர. ஸோ எந்த சைஸ்ல எங்களுக்கு ஃபோன் தேவையோ அந்த சைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொண்டு வரலாம். அல்லது ஏரியல் என்ற ஃபோன் கொடுக்க போறீங்களா ஏரியல்ன்றது கொடுக்கலாம். இது மார்க்கியூ வந்து ஒரு மூவிங் டெக்ஸ்டுக்காக நாங்க யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ரைட். ஸோ இப்போ அடுத்தது வர போறோம், ஒரு இமேஜ் ஒன்று நாங்கள் ஆட் பண்ண போறோம். இப்போ இமேஜ் ஆட் பண்ண போறபடியால ஒரு சின்ன போட்டோ ஒன்று எங்களுக்கு தேவை. அப்ப இந்த போட்டோ வேணும்ன்றதுக்காக நான் என்ன செய்யறேன், நான் ஒரு வெப் ப்ரௌசர் ஆன் பண்ணிட்டு நான் இதுல ICTF இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். நார்மலா இதை சர்ச் பண்ணிக்கல எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்ப நார்மலா ஏதோ இமேஜ் தான் எங்களுக்கு தேவை, லோகோ தேவை என்றபடியாக நான் என்ன செய்ய காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கூகுள் போயிட்டு கூகுள்லயே போய் லோகோவை வந்து சர்ச் பண்ணுவோம். அதில் சின்ன மெசேஜ் மாதிரி வந்து கேட்கிறார். பிரேவ் ப்ரௌசர் நான் யூஸ் பண்ணாதபடியால எங்களுக்கு இந்த பிரச்சனை கேட்டிருப்பார். 1 மினிட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த நாங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்களும் மாறுவோம். இந்த பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்றது இல்லை வளமையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கூகுளில் போகிறபடியால கேட்குறேன். நாங்கள் கூகுள் குரோமில் போய் அது டைம் எடுக்கும். நாங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இதில் போய் சர்ச் பண்ணுவோம். இதுல போய் நான் லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இமேஜஸ் சர்ச் பண்ணி பார்ப்போம். இதுல எங்களோட லோகோ நீங்க பார்க்கலாம். இந்த லோகோவை நான் என்ன செய்யறேன், டவுன்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் சேவ் இமேஜ் என்று சொல்லி நீங்கள் தேவையான இமேஜை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லையா இமேஜ் ஃபைல் நீங்க டைரக்டா இல்லையா சேவ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகும். இதுலேயே ஷார்ட் கட்டும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்யறேன், சேவ் இமேஜஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து இந்த இமேஜ் என்ன செய்யறேன், லோகோ ஒன்று சேவ் பண்றேன். சேவ் பண்ணியாச்சு. இது PNG ஃபைலா இருக்கு. இப்ப என்ன செய்வோம், எங்களோட கோடிங் ஒன் பண்ணுவோம். அதுல போய் எங்களோட இமேஜ் ஆட் பண்ணுவோம். ஒரு பேராகிராஃபுக்கு கீழே வந்து IMG என்று டேக் கொண்டு ஒன் பண்றேன். IMG டேக்கை தொடங்க வேணுமே தவிர முடிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப இமேஜ் டெக் நாங்க யூஸ் பண்ற நேரங்கள்ல ஸ்டார்ட் பண்ணுவோமே தவிர முடிக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா பேராகிராஃப் எல்லாம் தொடங்கி முடிப்போம். அப்ப SRC என்று வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இமேஜுக்கான பெயரை இங்க மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன செய்யறேன், இதுல இருக்க போற எல்லா ஃபைலையுமே க்ளோஸ் பண்றேன். இதுதான் என் டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ல logo.png இருக்கு என்னட்ட இங்க. ஸோ இந்த இடத்துல இதை ரைட் கிளிக் பண்ணி நான் இதில் போய் என்ன செய்யலாம்டா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், கெட் இன்ஃபோ பார்க்கலாம். இதே நாங்கள் நார்மலாக விண்டோஸ் PC பாவிக்கிறோம்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்கலாம். அப்போ கெட் இன்ஃபோவில் பார்த்தா எனக்கு விளங்கும் இது பேர் logo.png. .png என்ற ஃபார்மேட்டும் கொடுக்கணும். JPEG, MP3 எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்போ .png என்று கொடுத்தா தான் எங்களுக்கு அவுட்புட் வந்து சரியாக காட்டுவார். ஸோ இப்போ என்ன செய்ய சொன்னால் SRCயில் வந்து logo.png அந்த எக்ஸ்டென்ஷனும் சரியா நாங்கள் கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுல இந்த அவுட்புட்ல இப்படி ஒரு சிம்பிள் வந்திருக்கு. எங்களுக்கு அந்த போட்டோ வந்து சரியா விசிபிள் ஆகல. இதுல பிரேவ் ப்ரௌசர்ல எங்களுக்கு இதுல விசிபிள் ஆகல. நான் என்ன செய்யறேன், இந்த வெப் ப்ரௌசரை ஒரு கூகுள் குரோமில ஓன் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு ஒர்க் ஆகுதோ இல்லையோ. ஒவ்வொரு ப்ரௌசர் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நாங்கள் இந்த கூகுள் குரோமில இது எங்களுக்கு ஒர்க் ஆகுதோன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் குரோமுக்கு வருவோம்.
ரைட், எனக்கு அந்த கூகுள் குரோம்லயும் அந்த போட்டோ ஒன்று ஆயிடும். அந்த போட்டோட ஃபார்மேட்டை மாற்றி பார்த்தோம்னா தெரியும். சரி, இப்போ இதுல என்ன நடந்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ஒரு இமேஜ் ஃபைலை கொடுத்திருக்கிறோம் logo.png. ஆனா அந்த logo.png என்றது எனக்கு வேலை செய்யல. ஏதோ ஒரு இஷ்யூவா இருக்கலாம், ஒன்று கனெக்ஷன் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது போட்டோட சைஸ் எங்களுக்கு பிழைச்சிருக்கலாம், அந்த போட்டோட ஃபார்மேட் பிழையா இருக்கலாம். சரி, இப்ப இந்த போட்டோன்றது வரையில அது இருக்கட்டும். ஆல்டர் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆல்டர் ஆப்ஷன்ல என்ன கொடுக்கலாம்டா, நான் இமேஜ் எரர் இப்படி கொடுத்தா என்ன நடக்கும் என்றால், இமேஜ் சப்போஸ் எங்களுக்கு லோட் ஆகாட்டி இந்த இமேஜ் எரர்ன்றது ஷோவா. உண்மையில இந்த இமேஜ் வேற வேணும்ன்றதுதான் என் பர்பஸ். இந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை பிளே பண்ணினான். ஆனா இது வரையுது, ஃபைல் வேற இடத்துல இருக்குதோ ஏதோ ஒரு பிரச்சனையால இது வரையுது. அப்ப வராத இடத்துல ஆல்டர்னேட்டிவ் மாற்றீடாக எங்களுக்கு இமேஜ் எரர் வந்திருக்கு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் டேக் யூஸ் பண்றது இந்த பர்பஸ் என்னன்னு சொன்னால், அந்த படம் வெராட்டிக்கு என்ன நடக்கும்னா அந்த இமேஜ் எரர் சொல்லுவார். சரி, அந்த இமேஜ் வார மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வருவோம். இமேஜ் வரணும்னு சொன்னால் அந்த ஃபைல் சரி அல்லது அந்த இமேஜ் சரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். சரி, நான் என்ன செய்யறேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஃபைலை அந்த கிரேட் 11 HTML என்ற ஃபைலை சேவ் பண்ண இடம் வந்துங்க டெஸ்க்டாப். நான் இதை காப்பி பண்ணி அந்த என்ன செய்ய போறேன், டெஸ்க்டாப்பிலேயே போட போறேன். டெஸ்க்டாப்பிலேயே பேஸ்ட் பண்ணி விடுவோம். பேஸ்ட் பண்ணினா நான் எந்த HTML ஃபைலும் இங்கே தான் வச்சிருக்கிறேன், இமேஜ் ஃபைலும் இங்கே தான் வச்சிருக்கேன். இப்போ இவரை ஓப்பன் பண்ண போறேன் பிரேவ் என்ற ப்ரௌசரை யூஸ் பண்ணி. இப்போ இந்த லோகோ வாரதை நீங்க பார்க்கலாம். அப்ப நாங்களும் ஒரு இமேஜை கொண்டு காப்பி பண்ணி போடுக்க பிரச்சனை வேற முதல்ல வராது. என்ன ரீசன்டா, நாங்கள் சேவ் பண்ணின HTML ஃபைலும் நாங்கள் சேவ் பண்ணின இமேஜ் ஃபைலும் ஒரே ஃபோல்டர்ல இருந்தா தான், ஒரே இடத்துல இருந்தா தான் இந்த இமேஜ் வரும். அப்படி இல்லையென்றா அந்த பாதையை சரியா குறிப்பிட வேணும், எந்த பாதைக்கு அந்த ஃபோல்டர் இருக்கட்டும். சரி, அதுங்களுக்கு அதை படி எங்களுக்கு கவலை இல்லை. பட் இந்த இடத்துல பாருங்க, ஒரு இமேஜ் கொடுத்திருக்கிறேன், அதுக்கான கோடிங் கொடுத்திருக்கிறேன். இந்த கோடிங் கொடுத்த உடனே இந்த இமேஜ் எனக்கு வந்திருக்கு. அப்ப வெல்கம் டு ICTF இன்ஸ்டிடியூட் என்ற இந்த பேஜ் இந்த சைஸையும் கொஞ்சம் கூட்டி விடுவோம். பிகாஸ் இமேஜ் இந்த சைஸை கூட்டி விட்டோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் ஒரு 6 பிக்சலா இதை சேஞ்ச் பண்ணி வரேன். 6 பிக்சல் எங்களோட சைஸ் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். எங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ஃபாண்ட். ரைட், அடுத்தது இந்த இமேஜை சென்டருக்கு கொண்டு வருவோம். இமேஜை சென்டருக்கு கொண்டு வர வேணும் என்றாலும் நாங்கள் சென்டர் என்ற டேக்கை யூஸ் பண்ணலாம். கீழே சென்டர் என்ற டேக்கை முடிக்கலாம். இப்படி கொடுத்தவன்டா என்ன நடக்கும்னா, எங்களோட டேக் இந்த இமேஜை நடுவு எங்களோட சென்டரா கொண்டு வருவார். இப்போ சென்டர் டேக் தொடங்கினா சென்டர் டேக் முடிச்சேன்னா இப்போ என்ன பிரச்சனை, அதுல இருந்து இங்க சேஞ்ச் பண்றது ஒன்றும் இங்க சேஞ்ச் ஆகல. ரீசன், எங்களோட ஃபைலை நான் கொண்டு வந்து அங்க சேவ் பண்ணிட்டேன். எங்க என்று சொன்னால் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணினேன். அங்க சேஞ்ச் ஆகல. நான் ஓப்பன் வித்தை கொடுத்து திரும்ப இந்த ஃபோல்டரை ஓன் பண்றேன். பழைய கோடிங்கே இருக்கிறபடியால சேஞ்ச் ஆகல. இப்போ இதுதான் எங்களோட புது கோடிங். டவுன்லோட்ஸுக்கு வருவோம். 1 minute. ரைட், இதை நான் சப்ளைமில் ஓன் பண்ணிட்டு பிறகு வரேன். 1 minute. இந்த கோடிங் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணுவேன். சரி, இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நாங்கள் இவரை ரன் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த அவுட்புட் பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ஃபோன் பெருசா இருக்கு, இமேஜ் சென்டர்ல இருக்கு. இப்ப சென்டர் டெக் யூஸ் பண்ண எங்களுக்கு அந்த இமேஜ் சென்டர்ல வரத பார்க்கலாம். சப்போஸ் நீங்க சென்டர் டெக் யூஸ் பண்ணலையா, இமேஜ் லெஃப்ட் சைட்ல தான் இருந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கு, ஒரு இமேஜ் ஒன்றை நாங்கள் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்த்து நாங்கள் இந்த செஷன் தொடங்கி முதலாவது டெக் படிச்சிருந்தோம். அப்படி என்று சொன்னால் மார்க் கியூ என்ற ஒரு டெக் யூஸ் பண்றோம். என்னத்துக்காக? மூவிங் டெக்ஸ்டுக்காக யூஸ் பண்றோம்.
அதாவது எழுத்துக்கள் வந்து அசையணும். அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம், இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்காக மார்க்கியோட டெக் யூஸ் பண்றோம். அதே மாதிரி அடுத்தது ஒன்று பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால், இப்ப யூஸ் பண்ணின ஐஎம்ஜி இமேஜ் டெக் யூஸ் பண்ணினோம்டா அதுக்கு எஸ்ஆர்சி என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுவோம். இதுல நாங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த எஸ்ஆர்சி என்ற டேக்கில ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியன்னு போடலாம். எஸ்ஆர்சியில அந்த இமேஜின் பேரை நாங்கள் மென்ஷன் பண்ண வேணும். அதே நேரம் ஆல்டர் என்று சொல்லி ஒன்று இருக்கு, ஏஎல்டி. ஏஎல்டியில என்ன செய்யலாம்டா மாற்றீடான பெயர். இப்ப logo.pngக்கு பதிலா நீங்கள் ஓவர் டைப் பண்ண மறந்துட்டீங்கன்னு வைங்க. ஓவர் டைப் பண்ண மறந்து போய் நீங்கள் லோக் கண்டு கொடுத்துட்டீங்க. இப்ப சேவ் பண்ணி ரன் பண்ணா என்ன நடக்கும்? இமேஜ் வராது. இமேஜ் வராமல் என்னென்று வரும்டா இமேஜ் எரர் என்ற சொல்லுதான் உங்களுக்கு அதுல வரும். என்ன ரீசன்? நாங்கள் கொடுத்த நேமில் ஒரு பிழை இருக்கு. அப்ப நாங்கள் இமேஜ கொடுக்கல ஏதாவது வழுக்கள் தவறுகள் இருந்தால் எங்களுக்கு அந்த இமேஜ் எரர் என்றது வர வேணும்ன்றதுக்காகத்தான் உண்மையில நாங்கள் இதை யூஸ் பண்றோம். இது சும்மா தெரிஞ்சா சரி உங்களுக்கு. ஸோ சேவ் பண்ணி இதை ரன் பண்றோம். இப்படி வருது. இப்ப இதே இமேஜுக்கு நாங்க சைஸ் மாத்துறோம்னு சொன்னா கூட சைஸ் மாத்தலாம். இப்ப ஹைட் சொல்லி நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஹைட்டை நான் சும்மா ஒரு 40 பிக்சல் ஹைட்டை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்ப்பேன் 40 பிக்சல் என்ன மாதிரி வருதுன்னு. சரியான சின்ன இமேஜா வந்திருக்கு. இப்ப நாங்க ஒரு 200 பிக்சலை கொடுத்து பார்ப்போம். 200 பிக்சல் கொடுத்தோம்னா ஓரளவு பெரிய சைஸா வந்திருக்கு ஹைட். இப்ப வித் சொல்லி அதன் அகலத்தையும் மாத்தலாம். அப்ப இதையும் நான் ஒரு 200 பிக்சலா கொடுக்குறேன். 200 பிக்சல் சதுர வடிவத்துல வரும். 200க்கு 200 சதுரமா வரும். இப்படி மாத்தலாம். இனி இந்த வித்தை நீங்கள் அதிக கூட்டணும் சொன்னாலும் கூட்டல். 500 பிக்சல்ல கொடுக்கறனாலும் கொடுக்கல. இனி கூட்டி குறைக்கிறதா மேக்ஸிமம் நாங்கள் ஸ்கேரா கொடுக்கறது பெட்டர். இப்படி எங்களோட சைஸை நாங்கள் லோகோவை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் தான் இது. அப்ப என்னென்ன விஷயம் பார்த்திருக்கோம் சொன்னால், இந்த மார்க்யூ என்ற ஒரு டேக்கை பற்றி பார்த்திருக்கிறோம். இமேஜ் என்ற டேக்கை பற்றி யூஸ் பண்ணி இருக்கிறோம். இமேஜில ஐஎம்ஜி இருக்கும், எஸ்ஆர்சி பக்கத்துல வரும். ஆல்டர் என்ற ஒரு சொல்லு வந்திருக்கும், அது எழுத்தின் மாற்றீடு. அதே மாதிரி என்ன செய்யலாம்டா HEIGHT ஹைட். இப்போ ஹைட்டுக்கு ஸ்பெல்லிங் நீங்கள் HEIGHT ஸ்மால் கேபிட்டல் எதுவும் பாவிக்கலாம். ஹைட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அளவீடு பிக்சல்ல கொடுக்கலாம். WIDTH வித்துக்கும் நீங்கள் ஏதோ ஒரு அளவீடு பிக்சல்ல கொடுக்கலாம். இப்படி இதை நாங்க யூஸ் பண்ணலாம். இது இமேஜ் டெக் காமனா தெரிஞ்சிருக்கு. சோ இப்ப எப்படி நாங்கள் இதை ஞாபகப்படுத்தலாம்? எங்களுக்கு அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் ஓலவெல்ல கேள்வியா வாரபடியால எஸ்ஆர்சி என்ற வேர்டு எங்கேயாவது வந்தா அல்லது ஏஎல்டி என்ற வேர்டு எங்கேயாவது வந்தா கட்டாயம் கண்டுபிடிக்கலாம் இமேஜ் தான் டெக். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருந்தோம், பேராகிராஃப் என்று சொல்லி ஒரு ஆள் வந்தா அலைன் என்றவர் பக்கத்துல வருவார். சோ அலைன்மெண்ட் பக்கத்துல வந்தா உங்களுக்கு தெரியும் பேராகிராஃப் தான் டெக். அந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். பேராகிராஃப் வந்தா உண்மையில அலைன் தான் பக்கத்துல வரும். அதே மாதிரி வேறையும் ஒன்று பார்த்திருந்தோம், பேராகிராஃப் அதுகள் வார மாதிரி. இப்ப நாங்கள் ஹெடிங் அண்டு வரைக்குள்ள பெரும்பாலும் பக்கத்துல ஒன்றும் போட மாட்டோம். ஆனால் ஃபொண்ட் என்ற டெக் யூஸ் பண்ணிக்கல, FONT ஃபொண்ட் என்ற டெக் யூஸ் பண்ணிக்கல ஃபேஸ் என்றவர் வருவார். ஃபேஸ் என்றதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம், அது ஃபொண்ட் டெக்கை தான் கேட்கிறவன். இப்படியான சின்ன சின்ன கண்டென்ட்டை வச்சுக்கொண்டு ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இமேஜ் டெக்கும் எப்படி என்டர் பண்றேன்னு சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு நார்மலா தெரியும். சரி, அப்ப இவ்வளவு ஓகே என்று சொன்னால் நாங்கள் இதில் இருக்க போற அவ்வளவத்தையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுவோம். டெக்ஸ் எங்களுக்கு முடிஞ்சு. இப்ப இதுக்கு கீழே நான் இன்னொரு ஆளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்சது தானே. கீழே கடைசியா ஒரு பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேராகிராஃபில நான் ஒரு லிங்க், ஒரு டெக்ஸ்டை கொடுக்க வேணும். அந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணின உடனே என்னோட போக வேணும். இதே நாங்க யூஸ் பண்றோம். என்ன தேவைக்காக யூஸ் பண்றோம்டா, இப்ப சிம்பிளா ஏதாவது ஒரு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்ட வெப்சைட்ல போய் நான் ஏதாவது ஷோ பண்ண வேணும்டா அதை காட்டுறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் சைட்டுக்கு வரேன், அல்லது இதுல சும்மா சர்ச் பண்றேன் BIRDS பேர்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா.
அப்ப ஸ்ரீலங்கால இருக்க போற பறவைகள்ல சும்மா நார்மலான இமேஜஸ் சர்ச் பண்ணுவோம். பாருங்க, சும்மா கொஞ்சம் போட்டோஸ் வந்திருக்கு தானே, வந்திருக்கு. இப்ப நான் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி போட்டு இவரை கைட் பண்ணி விடுவோம். இந்த எல்லாத்தையும் நான் இந்த இமேஜஸ் சர்வ் பண்ணி இங்கே இருந்து IMGSRC கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கு, கூகுள்லயோ எங்கேயோ இருக்கு. அந்த லிங்கை நான் இங்க கனெக்ட் பண்ணினா இதை கிளிக் பண்ண உடனே அங்க போகும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு கோடிங் எழுதி பார்ப்போம். தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றேன் இந்த கோடிங்ல. இந்த கோடிங்ல ரிமூவ் பண்ணி போட்டு நாங்கள் இங்கேயும் என்ன செய்வோம், இதை ரன் பண்ணி பார்ப்போம். இருக்கா சர்வ் பண்ணுவோம். இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணோடனே எங்களுக்கு இந்த ஃபைல் வந்து என்ன நடந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபைலாக ஒன்று ஆகிட்டேன். ஏன் இதில் அப்டேட் ஆகல கிரேட் 11 HTML, பட் இது ஃபைல் இல்லை போல இருக்கு. டைட்டில் இப்போ ஓகே. இந்த ஃபைலை நான் ஆன் பண்றேன். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி போட்டு இவரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் வித் Brave browser, ஓப்பன் வித் Sublime Text Editor. ஸோ அங்கட ரெண்டுமே பிளாங்கா இருக்கு. பாருங்க, இதுலயும் பிளாங்கா இருக்கு, இங்கேயும் பிளாங்கா இருக்கு. தட்ஸ் இட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இதுல ஒரு பேராகிராஃப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்றேன். கிளிக் ஹியர் ஃபார் மோர் இமேஜஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா டைப் பண்ணிக்க S கேபிட்டல் L கேபிட்டல் ஒரு சின்ன ஸ்பேஸ், ரைட். இப்படி என்ன செய்யலாம், ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணலாம். இப்ப இதுண்ட ஃபோண்ட் சைஸ் கூட்டணும்னா உங்களுக்கு தெரியும், ஃபோண்டை கொடுத்து சைஸ் எல்லாம் கூட்ட உங்களுக்கு தெரியும். இப்ப இதை கிளிக் பண்ணின உடனே எனக்கு என்ன நடக்கணும்னு சொன்னால், இந்த பேஜுக்கு ஒன்று ஆகணும். அதாவது நான் இப்ப சர்ச் பண்ண இந்த பேஜ் ஒன்று ஆகும். இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்குத்தான் நாங்கள் ஒரு வேலையை ஒன்று செய்ய போறோம். கிளிக் ஹியர் என்ற சொல்லுக்கு முன்னால வந்து A என்ற டேக்கை யூஸ் பண்ணுவோம். இப்ப கிளிக் ஹியர் என்ற சொல்லுக்கு முன்னால A என்ற டேக்கை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம், ரன் பண்ணி பார்த்தோம்டா இதுல ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்ப நான் கொடுக்க வேணும் அந்த A டேக்கில எந்த இடத்துக்கு ஆளை கூட்டி கொண்டு போகணும். இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிக்க இந்த இடத்துக்கு ஆளை கூட்டி கொண்டு போகணும். பாருங்க, HREF ஹைப்பர் ரெஃபரன்ஸ் என்று சொல்லி கொடுத்துட்டு ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல கொண்டு என்னத்தை செக் பண்ணி விடுவேன்டா, இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி வந்து இந்த லிங்கை இங்க பேஸ்ட் பண்ணி விட்டுருவேன். எங்க எடுத்து நான் அந்த லிங்க் ஆல்ரெடி நான் கூகுள்ல போட்டோ ஏதோ இமேஜ் சும்மா எடுத்தேன். நான் அந்த லிங்கை காப்பி பண்ணி வந்து நான் இந்த கோடிங்ல பேஸ்ட் பண்ணினான். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வோம்டா, ரன் பண்ணுவோம். சரி, அப்ப இதுல இந்த இவரை சர்வ் பண்ணுவோம். ரைட், சர்வ் பண்ணின உடனே இந்த பேஜை பாருங்க அப்படி வந்திருக்க. HREF கொடுத்துட்டு இந்த லிங்கை கனெக்ட் பண்ணி விட்டேன். நான் எனக்கு கிளிக் ஹியர் என்ற சொல்லு வந்து நீல கலர்ல ஒரு அண்டர்லைனோட வந்துச்சு. அதே நேரம் மவுஸ் இந்த கர்சரை கிட்ட கொண்டு போன உடனே இந்த அடையாளம் மாறுது. இதை கிளிக் பண்ணின உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அவ்வளவு இமேஜும் வருது. பாருங்க, பேக் போவோம். இதை கிளிக் பண்ண உடனே கவலை இமேஜும் வருது. இதுதான் லிங்க் என்று சொல்றது. அப்ப இவரை கிளிக் பண்ணா அங்க மாறும். எந்த சொல்லுக்கு இடையில நீங்கள் ஏடெக் தொடங்கி ஏடெக் முடிச்சீங்களோ அதை கிளிக் பண்ணின உடனே எனக்கு நான் எந்த வெப்சைட் ஒன் பண்ணணுமோ அது வேறு ஒன்னா. இதுதான் நார்மலா ஹைப்பர் லிங்க் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த லிங்கை டிலீட் பண்ணிட்டு நான் வேற ஒரு வெப்சைட் லிங்கை போட்டா கூட ஒன்னாகும். www.ictf.lk இந்த வெப்சைட் நான் கொடுத்தா கூட இது ஆட்டோமேட்டிக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு கிளிக் பண்ணா எங்களோட வெப்சைட் வந்து என்ன செய்யும், இதுல ஒன்னாகும். ICTF ஒன்னாகணும்டா என்ன செய்யணும்டா, நான் அந்த வெப்சைட் லிங்கை காப்பி பண்ணி ஃபுல்லா போடும். www மட்டும் படுக்கையில நான் இதே அப்படியே என்ன செய்யறேன், காப்பி பண்றேன். இந்த லிங்க் மேல நாங்கள் காப்பி பண்ணலாம் தானே, அதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்ப நாங்கள் கொடுக்கல தனியா www கொடுத்தா எடுக்காது. HTTPS :: போட்டு இப்படி கொடுத்தா தான் அந்த ஃபுல் லிங்க் எடுப்பார், இல்லாடி அது எடுக்காது. சரி, இப்போ இருக்க பேக் வருவோம். இதை ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் கொடுத்த வெப்சைட் வந்து ஒன்னாகும். அதுல இருந்து அந்த பேஜின் கண்டென்ட் வந்து எங்களுக்கு ஒன்னாகும். இதை நீங்க பாக்குற ஒன்னாகும். இப்ப சிம்பிளா உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் ஏதாவது ஒரு லிங்கை கொடுத்தோம்னா இதை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப நாங்கள் பார்த்தது எதை பற்றி,
ஆங்கர் டெக் ஏ என்று சொன்னா ஆங்கர் டெக்கை பற்றி பார்த்து நாங்கள் HREF அப்படி என்று சொல்லிட்டு இதுக்குள்ள நாங்கள் ஏதோ ஒரு லிங்கை கொடுக்கலாம். பிறகு இதை முடிச்சு விட்ட வேண்டாம். இது வந்து ஹைப்பர் லிங்க், ஒரு இணைப்புகளை உருவாக்குறதுக்கான ஒரு லிங்க். அப்ப இங்கேயும் ஒன்று பார்த்து பாடமாக்கி வைக்க வேணும். HREF வார இடங்கள்ல ஏ என்ற டெக்கை நாங்கள் இங்க பாவிக்க வேணும். HREF வார இடங்கள்ல ஏ என்ற டெக்கை நாங்கள் பாவிக்க வேண்டி வருவர். ஸோ இதுதான் கொமனாங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி நாங்கள் ஒரு மார்க்யூ டெக்கை பாவிக்கலாம், அதே மாதிரி எப்படி நாங்கள் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம், SRC ஹைட் வித்தை பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த விஷயம் லிங்க் ஒன்று எப்படி நாங்க இங்க ஜாயின் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்கள் கிரேட் 11 அடுத்த HTML கண்டென்ட்டோட மீட் பண்ணி கொள்வோம். தேங்க்யூ.